பாட்டில்ல அடைச்சிருக்கிற குளிர்பானங்கள், சீனி இனிப்பு, சாக்லேட் வகைகள், அதிகப்படியான வலி நிவாரணி மாத்திரைகள், நம்ம செல்களால பத்த முடியாத கழிவுகளா உள்ள நம்ம சேர்க்கக்கூடாது. புற்றுநோய் வருது, அடிக்கடி வயிற்று புற்றுநோய், மார்பக புற்றுநோய் வருது, நிறைய பெண்களுக்கு வருது, ஆண்களுக்கு வயிற்று புற்றுநோய் வருது. இப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வலி என்பது வாழ வைக்க, பெயின் இஸ் த கெயின். வலி என்பது வாழ வைக்க. ஒரு இடத்துல வலி வருதுன்னா என்னை காப்பாத்துன்னு சொல்லுது. நோய் வரும் முன் வீடு, நிலம், வங்கி பணம் என் கையில். நோய் வந்தபின் என்னிடம் ஏதும் இல்லை என் நோயை தவிர. கேன்சர் எனப்படும் புற்றுநோய் வளர்ந்து வரும் புற்றாக நாட்டில் பரவலாக பெருகி வருகிறது. அதில் இருந்து தப்புவது கடினம் என்றாகிவிட்டது. இந்த நிலையில் அத்தகைய துன்பம் வராமல் இருக்க வழிகாட்டுகிறார் திரு டி ஞானசேகர் அவர்கள். இதோ. வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு கேன்சர், புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது வராம இருக்கணும், வந்தா அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். புற்றுநோய் அப்படிங்கிறது தேக்கம் நோய் நீக்க மருத்துவம். ஒரு சுரபிகள்ல தேக்கம் வந்தாதான் கேன்சர். சுரபிகள் அப்படிங்கன்னா கண்ணில் சுரபி இருக்கு, கண்ணீர் வெடியுது பார்த்தீங்களா, அப்ப கண் சுரபி இருக்கு. காதுல ஊழ வெடியுது, காதுல சுரபி இருக்கு. மூக்குல சளி வருது, அப்ப இதுல சுரபி இருக்கு. வாயில எச்சில் சுரபி இருக்கு, தொண்டையில சுரபி இருக்கு, அக்கில்ல சுரபி இருக்கு. இப்ப ஜாயிண்ட்கள்ல பூரா சுரபி இருக்கு. நம்ம குழந்தையில காய்ச்சல் வரும்போது நம்ம தாத்தா பாட்டி என்ன செய்வாங்க, விக்ஸ் எடுத்து அமிர்தத்தை எடுத்து ராவுவாங்க. இதெல்லாம் ராவுவாங்க, எனக்கெல்லாம் ராவி இருக்காங்க. இந்த சுரபிகள் என்ன செய்யும் அப்படின்னா, அதிகப்படியான வெள்ளை அணுக்களை சுரக்கும். சுரபிகள் அதிகப்படியான வெள்ளை அணுக்களை சுரக்கும். வெள்ளை அணுக்களுக்கு பேர் நம்ம பாடப்புத்தகத்தில் படிச்சோம், போர்ப்படை வீரர்கள் அப்படிம்பாங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா, உடம்புல ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா அந்த கிருமியை வெளியே பத்தும். தொண்டையில தொண்டை கட்டிக்கிடும், ஒரு ஆள் காய்ச்சல் வந்து தொண்டை கட்டிக்கிடும். அப்ப அந்த சுரபி என்ன செய்யுது, அங்கிருந்து வெள்ளை அணுக்கள் அதிகமாக சுரந்து அந்த கிருமியை விரட்டுது, அழிக்குது. இதுதான் வெள்ளை அணுக்களுடைய வேலை. அப்போ வெள்ளை அணுக்கள் அதிகமா சுரந்துட்டு அப்படின்னா அது கட்டியாகி தான் கேன்சரா மாறுது. இப்போ வெள்ளை அணுக்கள் ஏன் அதிகமா சுரக்குது அப்படின்னா, நம்ம உடம்பால ஜீரணிக்க முடியாத கழிவுகள் எங்கெல்லாம் தேங்குதோ அந்த இடத்துல உள்ள கழிவுகளை வெளியே பத்துறதுக்காக இந்த சுரபிகள், வெள்ளை அணுக்கள் அதிகமா சுரந்து அந்த இடத்துல உள்ள கழிவை வெளியே பத்துது. அது பத்த முடியல, அந்த கழிவுகள், அதாவது பத்த தெரியல அப்படின்னா அந்த இடத்துல அதிகமா வெள்ளை அணுக்கள் சுரந்தோன்னே அது கேன்சர் கட்டியா ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகி நம்மளுடைய செல்களையே நம்ம அது சாப்பிட ஆரம்பிச்சிது. இதுதான் கேன்சர், புற்றுநோய் அப்படிங்கும். இப்ப இந்த புற்றுநோய் வராம இருக்கணும் அப்படின்னா சுரபிகள் கெடாம இருக்கணும், சுரபிகள்ல தேக்கம் இல்லாம இருக்கணும். இப்ப காது சுரபி இருக்கு, கண் சுரபி இருக்கு, அப்படி இந்த சுரபி, தொண்டை சுரபி இருக்கு. இந்த சுரபிகள்ல தேக்கம் வராம இருக்கணும். தேக்கம் வராம இருக்கணும்னா உணவு, தேக்கம் வராத உணவை சாப்பிடணும். தேக்கம் வராத உணவு கெமிக்கல் கலவாத உணவு, அதிகப்படியான உரங்கள் இல்லாத உணவு, பிறகு பாட்டில்ல அடைச்சிருக்கிற குளிர்பானங்கள், சீனி இனிப்பு, சாக்லேட் வகைகள், அதிகப்படியான வலி நிவாரணி மாத்திரைகள், இந்த மாதிரி சிகரெட்டு படிச்சா சிகரெட்டு, போயில போட்டா போயில, ட்ரிங்க்ஸ் அடிச்சா மது, இந்த மாதிரி நம்ம செல்களால பத்த முடியாத கழிவுகளா உள்ள நம்ம சேர்க்கக்கூடாது. இயற்கையா நீங்க பழம் சாப்பிட்றீங்க, மற்றபடி எது சாப்பிட்டீங்கனாலும் அதை ஜீரணம் பண்ணிடும். அதுல கழிவு சேர்ற கழிவை நம்ம சுரபிகள், வெள்ளை அணுக்கள் ஈஸியா கழிவா வெளியே பத்திரும். சுரபிகளை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு செயற்கை கழிவுகள், செயற்கையா தயார் பண்ண கழிவுகள், அதுதான் நம்ம வயிற்று புற்றுநோய் வருது, அடிக்கடி வயிற்று புற்றுநோய், மார்பக புற்றுநோய் வருது, நிறைய பெண்களுக்கு வருது, ஆண்களுக்கு வயிற்று புற்றுநோய் வருது. இப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வயிறுக்கு உள்ள சுரபி இருக்கு, அது நம்ம உணவை ஜீரணிக்கிறதுக்காக வருது. அப்போ அந்த ஜீரணிக்க முடியாத சில உணவுகள்ல இருந்து வர்ற கழிவு வயிற்றுல தேங்க ஆரம்பிச்சிருது.
அந்த சுரபியால அதை அதை சுத்தப்படுத்த முடியல, அதுக்கு தெரியல. இப்ப இதுதான் கட்டியா மாறுது. கர்ப்பப்பையில புற்றுநோய் வருதுங்காங்க, கட்டி வருதுங்காங்க. இதுவும் அப்படித்தான். எல்லாமே நம்மளுடைய கெமிக்கல் கழிவுகள். அதை நம்ம பார்த்துட்டோம், என்னென்ன உணவுல இருந்துலாம் கெமிக்கல் கழிவு வருதுன்னு சொல்லி. அதை எல்லாம் நீங்க தவிர்த்தீங்கன்னா இதுல இருந்து தப்பிச்சிடலாம். புற்றுநோய் வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாதுன்னா இதெல்லாம் தவிச்சிடலாம். சரி, வேற வராம இருக்கிறதுக்கு மசாஜ், அக்குப்ரெஷர் இருக்கு. குளிக்கும் போது நல்லா அந்தந்த சுரபிகளை தேய்ச்சி குளிக்கணும். நல்லா அழுத்தமா தேய்ச்சி குளிக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கணும். உடம்புக்குன்னு ஒரு 1/4 நேரத்தை ஒதுக்குங்க. குளிக்கும் போது ஒதுக்குங்க. நல்லா கண்ணை மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் போட்டிருக்கேன், நான் வீடியோ போட்டிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதுல மசாஜுக்குன்னே தனியா வீடியோ போட்டிருக்கேன். காலையில எழுந்துச்சு என்னென்ன மசாஜ் பண்ணணும், உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க மசாஜ் பண்ணணும். அதுக்கு கண்ணு மசாஜ் பண்ணணும். கண்ணை நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணணும். காதை அழுத்தி சுற்றி மசாஜ் பண்ணணும். மூக்கை நல்லா மசாஜ் பண்ணணும். கழுத்தை, வாய், தொண்டை இதெல்லாம் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணும்போது எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல தேக்கம் இருக்குன்னு அர்த்தம். வலி என்பது வாழ வைக்க, பெயின் இஸ் த கெயின். வலி என்பது வாழ வைக்க. ஒரு இடத்துல வலி வருதுன்னா நீ காப்பாத்துன்னு சொல்லுது. ஏன் தேங்கி கிடக்க, நீ எல்லாம் முடியல, காப்பாத்து, அதுல ஏதோ கிருமி இருக்கு, இல்ல தேக்கம் இருக்கு, நீ காப்பாத்துன்னு சொல்லுது. இப்போ வலி வாழ வைக்க. அப்போ அந்த வலியை என்ன செய்யணும், எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வலியை நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா அது புற்றுநோயா மாறாம இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். மார்பகம், பெண்களுக்கு மார்பகத்தை டெய்லி நல்லா அழுத்தி தேய்ங்க. லேசெல்லாம் தேய்க்க கூடாது, நல்லா அழுத்தி தேய்ங்க. எந்த இடத்துல வலி இருக்கோ அதை கூட கொஞ்சம் நல்லா அழுத்துங்க. 10 நாளைக்கு வலிக்கும். 11ஆவது நாள் வலி ஃப்ரீயாயிரும், தன் தசையாயிரும். இந்த தோல் வந்து தன் தோலா இருக்கணும். மார்பகத்தை தொட்டா எப்படி இருக்கணுமோ அது அப்படி இருக்கணும், கல் கணக்கா இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்த தேய்ச்சிங்க அப்படின்னா தன் தசை மாதிரி ஆயிரும். தன் தசை மாதிரி ஆயிட்டுனா மார்பக புற்றுநோய் வராது. அப்ப வயிறை இப்படி மசாஜ் பண்ணுங்க. நல்லா அப்படி எண்ணெயை போட்டுக்கோங்க. குளிக்கும் போது மசாஜ் பண்ணுங்க, படுக்கும் போது மசாஜ் பண்ணுங்க. ஏன்னா உடம்பு தான் நமக்கு முக்கியம். பணம் முக்கியம்னாலும் உடம்பு அதை விட முக்கியம். அப்போ நம்ம இந்த இடத்த அப்படி நல்லா அழுத்தமா மசாஜ் பண்ணுங்க. எந்த இடத்த தேய்க்கும் போது வலி இருக்கோ அந்த இடத்துல ஏதோ தேய்க்கும் வலி இருக்கு அப்படின்னா தேய்க்க இருக்குன்னு அர்த்தம். அது நல்லா தேய்ங்க. ஒரு 10 நாள் தேய்ங்க, கரன்னு தேய்ச்சி விடுங்க, சரியா போகும். அக்குள் சுரபி இருக்குல்ல, இதை தேய்ங்க, இந்த சுரபியை தேய்ங்க. அது மாதிரி கம்மங்கூழ் இருக்குல்ல, இடுக்குள்ள, தொடை இடுக்குள்ள தேய்ங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புற்றுநோய் வராது. 100க்கு 100% புற்றுநோய் வராது. வலி இல்லைன்னா ஐயா அதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உறுதியா நம்பலாம். இப்ப நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து வலி கண்டுபிடிக்க முடியாத பகுதிகள் உள் பக்கத்துல கிடையாதா? அதுக்கு வெளிப்பக்கத்துல காட்டிடும், தோல் பக்கத்துல மேல் பக்கத்துல வந்துடும். சரி, அது தேக்கம் வந்துடும். உள்ள உறுப்புகள்ல ஏதாவது இதை தேய்ச்சாலே அது உள்ள உறுப்பு சரியாயிரும். அப்போ நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாத இடம்னு சொல்லி எதுவுமே கிடையாது கேன்சருக்கு. எல்லாமே மேல வரும். உணர்வு நரம்பு பூரா உள்ள உறுப்புக்குள்ள அவ்வளவு நரம்பு வெளியே வரும். அவ்வளவு மேல் தோல்ல கிடக்கும். நீங்க அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா உள்ள உறுப்பு சரியாயிரும். இது எவ்வளவு நேரம் தான் ஒரு நாளைக்கு? காலையில ஒரு நேரம் தேய்க்கலாம், நைட் ஒரு நேரம் தேய்க்கலாம். ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கும் தேய்க்கணுமா? கண்டிப்பா தேய்க்கணும். வீட்டை டெய்லி கூட்டுறோம்ல, டெய்லி குப்பை சேருதுன்னு கூட்டுறோம். அதே மாதிரிதான் உள்ள குப்பை சேரதான் செய்யும். கண்டிப்பா நம்ம உணவு மூலமா அந்தந்த எல்லா உறுப்புலையும் குப்பை சேரும். நுரையீரல்ல குப்பை சேருது. நடைப்பயிற்சி பண்ணுங்க, நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க, மூச்சு விட்டு நல்லா வாங்குங்க, நுரையீரல் சுத்தமாயிரும். இருதயம் குப்பையா இருக்கு, நல்லா தேய்ச்சி நல்லா வாக்கிங் போங்க, அது சுத்தமாகும். வயிறு சுத்தமாகணும், தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு நல்லா மலம் கழிச்சிங்கன்னா வயிறு சுத்தமாயிரும். இப்படி ஒவ்வொரு பாகங்கள்லையும் தேங்கி கிடக்கிறத வெளியே பத்துறதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு அதை செய்யறதுக்கு நேரம் இல்லை. அதுக்குதான் என்ன சொல்லுவோம்னா, இயற்கை அள்ளி வழங்க காத்திருக்கிறது, நமக்குத்தான் நேரம் இல்லை. அதை வேண்டியதை கேட்டு பெற நேரம் இருந்தாலும் விழிப்புணர்வு இல்லை, ஆரோக்கியம். ஆமா, அது ஒதுக்கணும்ல. 12 மணி நேரம் இருக்கு, 8 மணி நேரம் தூங்குறோம், மிச்ச நேரம் சும்மா தான் இருக்கும். ஏதோ ஒரு வேலை பார்க்கும், இல்லை சும்மா இருக்கும். அப்போ உடம்புக்குன்னு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்குங்க. ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பான முறையில எல்லா பெரிய நோயிலிருந்து தப்பிக்கலாம்.
சின்ன நோய்ங்கிறது பிரச்சனை கிடையாது, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அது என்னத்தையோ வச்சு என்னத்தையோ சாப்பிட்டு வீட்டுல கஷாயம் போட்டு குடிச்சிக்கிட்டு என்னத்தையாவது குடிச்சு போய்க்கிட்டே இருக்கலாம். பெரிய நோய் வரும்போதானே நமக்கு சேர்த்து வச்சு செல்வம்லாம் போயிருது இல்ல. 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா சேர்த்து வச்சு உடம்பையும் கெடுத்து செல்வத்தையும் அள்ளி கொடுத்து அதுக்கும் அதாவது நோய் வருமுன் வீடு நிலம் வங்கி பணம் என் கையில், நோய் வந்தபின் என்னிடம் ஏதும் இல்லை என் நோயை தவிர. நோய் வர்றதுக்கு முன்னால எல்லாம் சேர்த்து வச்சிருவோம், வீடு வச்சிருப்போம், காடு வச்சிருப்போம், கரை வச்சிருப்போம், பணத்தை பேங்க் பேலன்ஸ்ல நமக்குன்னு வயது காலத்துல வேணும்னு சொல்லி ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருப்போம். ஆனா ஒரு நோய் 60 வயசு 70 வயசுல ஒரு ஆள் நோய் வரும்போது அந்த 10 லட்சம் ரூபாய் பணம் போயிரும், வீட்டுக்கு இடமும் போயிரும், ஆனா எல்லாம் போயிரும். ஆனா நோய் நம்மளை விட்டு போகாது. இதுதான் மருத்துவம். இன்றைய மருத்துவம் அதான். எல்லாம் போயிரும், ஆனா நோய் நம்மளை விட்டு போகாது. அது இன்னும் அதிகமான வலுவோட நம்மகிட்ட இருக்கும். நம்மளை தாக்கி முன்னால இருந்ததை விட அதிகப்படியான வலுவோட இருக்கும், அதான் வச்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கு நம்ம தப்பிக்கணும், ஆரோக்கியமா வாழணும், ஆனந்தமா வாழணும். நோய் இல்லாம வாழணும்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நமக்குன்னு ஒதுக்கணும், உடம்புக்குன்னு ஒதுக்கணும். சந்தோஷமா ஆரோக்கியமா வாழலாம். இந்த கேன்சர் கட்டி வந்ததுன்னா கூட ஈஸியா வந்த பிறகு விரட்டுறது இந்த தேய்ப்பு தான். மசாஜ் போதுமா? மசாஜ் எந்த இடத்துல இருக்கோ, லொகேஷன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த கண்ணை மூடிட்டு கர்றன்னு தேய்ச்சா போதும். இல்ல அப்படின்னா ஹோமியோல மாத்திரை இருக்கு, வைட்டோலா கேப்பேரி இருக்கு, பீக்கஸ் இருக்கு, ஆமா பேய்பீர்க்கை இருக்கு, சுரக்கா இருக்கு. இவெல்லாம் சுரபி சுத்தப்படுத்துறவங்க. ஆமா, சுரபி சுத்தப்படுத்துறவங்க. இவெல்லாம் சூழ்நிலையிலயும் எந்த கட்டத்திலயும் இது வந்து வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். ஆமா ஆமா ஆமா, வேலை செய்யும். இதை சாப்பிட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி கிடையாதுன்றீங்களா? கண்டிப்பான முறையில எந்த சூழ்நிலைக்கு போன பிறகு கூட பண்ணிடும். ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டு ரொம்ப இதாயிட்டுனா தான் கஷ்டம். ஆனா அதுக்கு வலிக்கு மாத்திரை இருக்கு. இப்ப ஆங்கில மாத்திரை வலிக்கு உங்களுக்கு வேலை செய்யலைனாலும் ஹோமியோல மருந்து இருக்கு, மாத்திரை இருக்கு. தொண்டையில புற்றுநோய் ஒருத்தர் சாவ போற கண்டிஷனு, அவ்வளவுதான் தேதியெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவரு வழியில அவதிப்பட்டு இருக்காரு, ஆங்கில மாத்திரை போட்டாலும் வேலை செய்ய மாட்டேங்கி ஹோமியோபதி மாத்திரை கொடுத்தோம். தொண்டைக்கு பெலோடோனா மட்டும்தான், பெலோடோனா மட்டும்தான் கொடுத்தேன். 100 ml கொடுத்தேன், அரை மணி நேரத்துக்கு ஒருக்க போட்டே இருங்க. வலி இல்லாம இறந்து போனாரு. நம்மளால முடிஞ்சது அவ்வளவு. ஆமா, இறந்தது அது இறந்துருவாரு. ஆனா அது வலி இல்லாம இறக்கணும்ல, சந்தோஷமா. அவரை நினைச்சே சாப்பிட்டாரு, நினைச்சே சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்து இறந்து போனாரு. வேற என்ன வேணும்? ஆமா, இத்தனைக்கும் அவரு ஒரு மெடிக்கல் வச்சிருக்கிறோட அப்பா. ஆமா, அவராலே அதுக்கு மருந்து கொடுத்து பார்த்தாரு, ஒண்ணும் கதையாவல. பிறகு தெரிஞ்சவங்க மூலமா கொடுத்து வேற சரி பண்ணி கூட கொஞ்ச நாள் இருந்தாரு. இருந்ததும் கூட கொஞ்ச நாள் இருந்தாரு. ஆமா, இருந்து நல்லா சாப்பிட்டு, ஆமா, நல்லா இடியாப்பம் இட்லி அவர் விருப்பப்பட்டே சாப்பிட்டாரு. சாப்பிட்டு இறந்தாரு. அதனால அதுக்கு மாத்திரை இருக்கு. நீங்க தேய்ச்சிங்கனாலே, சாதாரணமா இருக்கும்போது தேய்ச்சிங்கனாலே சரியாயிடும். வராது. இதுக்குன்னு தனியா புள்ளிகள்னு அந்தந்த பகுதியில் உள்ள தேய்ப்பு தானே? அந்தந்த பகுதிகளில் தேய்ப்பு தான் ரிசல்ட். ஆமா, அந்தந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான ரிசல்ட் வரும். இதுவும் பரம்பரை நோய் கிடையாது. கேன்சர் பரம்பரை நோயின்னு தான் எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருக்கோம். மாற்று மருத்துவம், அந்த மருத்துவம் எல்லாமே கேன்சர் பாரம்பரிய நோய், தாத்தாக்கு இருக்கு, ஆமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுல அதெல்லாம் கிடையாது. கிடையவே கிடையாதா? பரம்பரையா வரக்கூடியது என்ன? முடி, சாயல், பேச்சு, குணம், இதுதான். முடி ஒரு ஆளுக்கு இருக்குன்னா அது பரம்பரை. பல்லு, அது பரம்பரை. தாத்தாவுக்கு பல்லு போச்சுன்னா இவருக்கும் பொக்குவாயிரத்தான் இருப்பாரு, அவர் பல்ல கட்டிக்கிட்ட வேண்டியதான். மற்றபடி குணம், சாயல், இதுதான். தோல் நோய் கூட பரம்பரைன்னு சொல்ல முடியாது. தப்பா உணவை சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி இல்லாம உடம்பு வச்சுக்கிட்டு தாத்தாவுக்கு இருந்தது அப்பாவுக்கு இருந்ததுன்னா அதுக்கு எப்படி கதைக்காகும்? பரம்பரையே கிடையாது. அதனால ஈஸியா நம்ம நோயை நம்ம உடம்ப நம்ம காப்பாத்திக்கலாம். பெருங்கொண்ட நோயில இருந்து நம்ம உடம்ப காப்பாத்திக்கலாம். நன்றி. மேலும் ஒரு பதிவு பார்ப்போம்.
இப்படியெல்லாம் செய்தால் உறுதியாக கேன்சர் வராது என்று அடித்து கூறுகிறார் திரு டி ஞானசேகர். செலவில்லாத ஆனந்தமான இந்த சிகிச்சையை செய்து இன்பமாக வாழ அனைவரையும் வாழ்த்துகிறோம். அவசியம் செய்து பாருங்கள். அனைவருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் மேலும் கூடுதல் தகவல்களோடு அடுத்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி.